புதுயுகம் நேர்களுக்கு வணக்கம். இந்த நிகழ்ச்சி இன்னிசை அரசி. அன்பு நெஞ்சங்கள் அனைவருக்கும் இனிய சுதந்திர தின நல்வாழ்த்துக்கள். இந்த நன்னாள்ல உங்க எல்லாரையும் சந்திக்கிறதுல மிக்க மகிழ்ச்சி. இந்த உலகத்துல திரை இசை இருக்கும் வரை எஸ் ஜானகி அம்மாவின் குரல், அவங்களுடைய பாடல்கள் ஒலித்து கொண்டே இருக்குங்க. தமிழ், தெலுங்கு, மலையாளம், கன்னடம், ஹிந்தி, அசாமீஸ், போஜ்புரி, துளுன்னு எண்ணில் அடங்காத மொழிகள்ல பல ஆயிரக்கணக்கான பாடல்களை அம்மா ரொம்ப அழகா பாடியிருக்காங்க. இன்னும் சொல்ல போனா அம்மாவிற்கு தமிழ்நாடு தேசிய விருது, கேரளா தேசிய விருது, நந்தி விருதுன்னு பல விருதுகள் வழங்கப்பட்டு அந்த விருதுகள் கௌரவப்படுத்தப்பட்டன அப்படின்னே சொல்லணுங்க. ஜானகி அம்மா பத்தி நிறைய சுவாரஸ்யமான விஷயங்கள்ல நம்மிடையே பகிர்ந்துக்கிறதுக்காக நம்ம அரங்கிற்கு வருகை தந்திருக்காரு நவராக் ஸ்ரீதர் அவர்கள். இவர் பாத்தீங்கன்னாக்கா 50 வருடங்களுக்கும் மேலாக பல நாடுகள்ல அற்புதமான இசை நிகழ்ச்சி நடத்தியிருக்காரு. ஜானகி அம்மாவோட இணைந்து பயணிக்கக்கூடிய வாய்ப்பு பெற்ற ஸ்ரீதர் சாரை இப்ப நம்ம வரவேற்கலாம். வணக்கம் சார். வணக்கம்மா. அடுத்ததாக நம்ம அரங்கிற்கு வருகை தந்திருக்காங்க கவிஞர், எழுத்தாளர், பேச்சாளர் திருமதி பானுமதி கிருஷ்ணகுமார் அவர்கள். வணக்கம்மா. வணக்கம். ஜானகி அம்மாவுடைய அழகான பாடல்களை நமக்காகவே பாடி நம் அனைவரையும் மகிழ்விப்பதற்காகவே நம்ம கூட இணைந்திருக்காங்க பின்னணி பாடகி ஜெயஸ்ரீ. வணக்கம். வணக்கம். நல்லா இருக்கீங்களா? நல்லா இருக்கேங்க. நல்லா இருக்கேன். ரொம்ப சந்தோஷம். ஜானகி அம்மாவுடைய நினைவுகளை நம்ம பகிர்ந்துக்கிற ஒரு நிகழ்ச்சியில நான் கலந்துக்கிறதுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி. நன்றி. திரு கிரீஷ் பின்னணி பாடகர், அவரும் நம்ம கூட இணைந்திருக்காரு. வணக்கம். வணக்கம். புதுயுகம் நேயர்களுக்கு அனைவருக்கும் வணக்கம். கிரீஷ் பாடகர். நம்ம நிகழ்ச்சியோட துவக்கம் வந்து பாத்தீங்கன்னாக்கா ஜானகி அம்மா அப்படின்னாலே இசைக்வல் டு போட்டா பாட்டு, இசை, அதுதான் இல்லைங்களா? ஸோ ஜானகி அம்மாவுடைய பாடல்கள், அவங்களுடைய நிகழ்ச்சி அப்படிங்கும் போது அழகான ஒரு பாடலோட நம்ம நிகழ்ச்சியை துவங்கணும். அம்மா முதலாக பாடிய சிங்கார வேலனே தேவா, அந்த பாடல் நீங்க எங்களுக்காக பாடணும் ஜெயஸ்ரீ. நிச்சயமா. அருள் சீராடும் மார்போடு வா வா, சிங்கார வேலனே தேவா, அருள் சீராடும் மார்போடு வா வா, சிங்கார வேலனே தேவா, செந்தமிழ் தேவனே சீலா, செந்தமிழ் தேவனே சீலா, இந்திரன் சிறை மீட்டு குறை தீர்த்த வேலா, அழகிய சிங்கார வேலனே தேவா. சூப்பரான பாடல், ரொம்ப அழகா பாடினீங்க ஜெயஸ்ரீ. ஆனா ஒரு பேராகிராஃபோட நிறுத்தினா எப்படி? எங்களுக்காக நீங்க வந்து சரணம் பாடணும். செந்தூரில் நின்றாடும் தேவா, திருச்செந்தூரில் நின்றாடும் தேவா, முல்லை சிரிப்போடும் முகத்தோடும் நீவாவா, அழகிய சிங்கார வேலனே தேவா. அழகான பாடல், நன்றி. ஸ்ரீதர் சார், நீங்க சொல்லுங்க. நீங்க வந்து கிட்டத்தட்ட ஒரு 50 வருடங்களாக உங்களுடைய நவராக்ஸ் இசைக்குழு வந்து நீங்க டிராவல் பண்ணிட்டு இருக்கீங்க. பல நாடுகளுக்கும் நீங்க போயிருக்கீங்க, நிறைய இசை கச்சேரிகள் பண்ணிருக்கீங்க இல்லைங்களா? ஸோ ஜானகி அம்மாவோட இணைந்து நீங்க வந்து கச்சேரி பண்ணிருக்கீங்களா? அப்போ ஜானகி அம்மா உங்ககிட்ட ஏதாவது சொல்லியிருக்காங்களா? அந்த விஷயங்கள் பத்தி எங்க கூட ஷேர் பண்ணுங்க. என்னுடைய கச்சேரிக்கு 500வது கச்சேரிக்கு அவங்கள நான் அழைக்க போயிருந்தேன். எப்படி தம்பி, எங்களுடைய மாமனார் மாமியாருக்கு சதாபிஷேகம் இருக்கு, நான் எப்படி வர்றது? 80 வயதாக இருந்தது அவங்களுக்கு. அப்போது சொன்னாங்க, பாருங்க மேம், இங்கேயே ஆசீர்வாதம் வாங்கிட்டேன். பட் கச்சேரி ஆரம்பித்த கொஞ்ச நேரத்திலே பட்டுப்புடவையோடு வந்து இறங்கினாங்க. அவங்க ஒரு ஃபங்க்ஷனுக்கு பட்டுப்புடவையோடு வருது, அதுதான் சாதா சாரி தான் கட்டியிருப்பாங்க. ரொம்ப சந்தோஷம் மேம்னு. எல்லோரும் சாப்பிட்டுட்டு இருக்காங்க, அந்த டைம் எனக்கு கிடச்சிது, வரேன்னு சொல்லி வந்திருந்தாங்க. புண்ணியம் அது. நிறைய பாடல்கள் பாடியிருக்காங்க. ஜானகி அம்மா பாடின பாடல்கள் வந்து கணக்கில் அடங்காதவை அப்படின்னு சொல்றோம் இல்லைங்களா? அவுட் ஆஃப் த லாட் வந்து நீங்க ஸ்டேஜ் பெர்ஃபார்மன்ஸ் பண்ணும்போது அம்மா பாடின இந்த பாட்டு இந்த இடத்துல நடந்தது, இந்த கண்ட்ரில நடந்தது, அது வந்து அவுட்ஸ்டாண்டிங்கான ஒரு ஸ்டாண்டிங் அவேஷன் கிடைச்சது அப்படின்னாக்கா எந்த பாட்டு சொல்லுங்க? ஒரே ஒரு சாங் தான் சொல்வேன். அவங்க வந்து அந்த 16 வயதில வந்து செந்தூரப்பூவே அவார்ட் ஜெயிச்ச போது நவராக்ஸ்ல வந்து பாடினாங்க. தேசிய விருது வாங்கின பாடல். அப்போ அவங்க டி.எம். சௌந்தரராஜன், பி.பி. ஸ்ரீனிவாசன் 3 பேரும் வந்து
கலைவாண ரங்கத்தில் வந்து பாடினாங்க. அந்த சாங் அவங்க எடுத்த விதம் இருக்கு, அலுங்காமல் குலுங்காமல் கொஞ்சம் கூட மூமெண்ட்டே இருக்காதுங்க. எங்கேருந்து அந்த குரல் வருதுன்னு இருக்கும். அதுதான் அவங்களுடைய கிரேட்னஸ். செந்தூர பூவே செந்தூர பூவே செந்தூர பூவே ஜில்லென்ற காற்றே என் மன்னன் எங்கே என் மன்னன் எங்கே நீ கொஞ்சம் சொல்லாயோ செந்தூர பூவே. பியூட்டிஃபுல் பாட்டு. அழகா ஸ்ரீதேவி மேம் அப்படியே என்ட்ரி கொடுக்கறதா கண்ணுக்கு முன்னாடி வந்து நிற்குது இல்லை? எக்ஸலன்ட். ஸோ ராஜா சார் அண்ட் ஜானகி அம்மா காம்பினேஷன்ல வந்து எனக்கு ரொம்ப மறக்க முடியாத பாடல்கள் லிஸ்ட்ல இருக்கக்கூடிய ஒரு முதன்மையான பாடல் வந்து தளபதி படத்துல அழகான ஒரு பாட்டு. சின்ன தாயவள் தந்தராசாவே முள்ளில் தோன்றிய சின்ன ரோசாவே. அழகான பாட்டு, மறக்கவே முடியாது. பியூட்டிஃபுல் சாங் இல்லையா? ஸோ ஜெயஸ்ரீ நீங்க எங்களுக்காக அந்த பாட்டு பாடுறீங்க. சொல்லவாரோ நம் சொந்தங்கள் யாராரோ உந்தன் கண்ணில் ஏந்தான் நீரோ சின்ன தாயவள் தந்தராசாவே முள்ளில் தோன்றிய சின்ன ரோசாவே. அழகான பாடல்ல ஜெயஸ்ரீ சூப்பரா பாடினீங்க. அண்ட் இப்போ வரக்கூடிய எல்லா சிங்கர்ஸ்க்குமே பாத்தீங்கன்னாக்க ஒரு மிகப்பெரிய டிக்ஷனரியாக அவங்களுடைய குருவாக இருப்பது எது அப்படின்னாக்கா ஜானகி அம்மாவுடைய பாடல்கள் இல்லைங்களா? ஸோ ஆஸ் அ சிங்கர், ஆஸ் அ பிளேபேக் சிங்கர், நீங்க ஜெயஸ்ரீ ஆஸ் அ பர்சனாலிட்டி, நீங்க வந்து ஜானகி அம்மா பாடல்களை எனக்கு இந்த ஒரு ஆஸ்பெக்ட் ரொம்ப 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 பிடிக்கும் சரண்யா. அவங்களோட யூனிக் டச் இந்த ஆஸ்பெக்ட் அப்படின்னாக்க எதை சொல்வீங்க? யாருக்கா இருந்தாலும் அந்த குரலை ஒரு மாத்தி பாடுவாங்க பாருங்க, அந்த ஒரு குணாதிசயம் வந்து எனக்கு தெரிஞ்சு பிளேபேக்லேயே யாருக்கிட்டேயுமே இல்லை. ஒரு குழந்தைன்னா ஒரு குழந்தை மாதிரி, ஒரு 80 வயதானவங்களா இருந்தா அதுக்கேத்த மாதிரி த்ரோட்ல கிமிக்ஸ் கொடுப்பாங்க. த்ரோட்ல அந்த பேஸ் வேணும்னா அந்த ஒரு திறமை, அந்த ஒரு டேலண்ட் வந்து ஜானகி அம்மாட்ட நான் ரொம்ப வியந்து பாராட்டின விஷயம். அது வந்து அவங்களுடைய யூனிக் டச் அப்படின்னு சொல்லணும் இல்லைங்களா? பியூட்டிஃபுல். எஸ். அண்ட் கிரீஷ் நீங்க சொல்லுங்க, ஆஸ் அ சிங்கர் நீங்க வந்து அம்மாவுடைய பாடல்கள் அப்படின்னு சொல்லும்போது எக்கச்சக்கமான லாங்குவேஜஸ்ல பாடியிருக்காங்க இல்லைங்களா? இதுல முக்கியமான ஒரு விஷயம் என்னன்னாக்கா, அம்மா எந்த லாங்குவேஜ்ல பாட்டு எடுத்து பாடினாலும் அந்த லாங்குவேஜோடைய நேட்டிவ் சிங்கர் பாடுற அந்த அளவுக்கு அவங்க டிக்ஷன், அவங்களுடைய ப்ரொனன்சியேஷன் அப்படிங்கிறது அவ்வளோ பர்ஃபெக்டா இருக்கும் இல்லைங்களா? ஸோ வாட் டு யூ திங்க் அபவுட் தட்? அதாவது அவங்களோட பயங்கரமான ஒரு ரசிகன் நான். வெரியன் அப்படி சொல்லணும். அல்ல, ஒரு நிகழ்வையும் சொல்லிடுறேன். லைஃப்பில் நான் அதை ஃபீல் பண்ணது, அவங்க கூட அவங்க இப்படி நிற்கிறாங்க பாடுறதுக்கு, நான் அவங்க கிட்ட உட்காந்துருக்கேன். அது ஒரு ஃபீல். அதாவது வைரமுத்து 1000 அப்படின்னு ஒரு ப்ரோக்ராமு, பெரிய பெரிய டைரக்டர்ஸ் மணிரத்னம், சங்கர் ஐயா அண்ட் ரஜினி, கமல் எல்லாரும் இருக்கிறாங்க. லெஜெண்டரி சிங்கர்ஸ் எல்லாருமே, எஸ்பிபி, ஜேசுதாஸ் ஐயா எல்லாரும் வந்திருக்காங்க. நாங்கள் மேடை ஓரமாக கச்சேரி மேடை பாடுறாங்க. லெஜெண்டரி சிங்கர்ஸ் எல்லாரும், எஸ்பிபி ஐயா வந்துட்டார், ஜேசுதாஸ் ஐயா வந்தாங்க. எல்லோரும் நமக்கு அப்படியே மேய்ச்சல் இருக்குது. அவங்கவுங்க பெர்ஃபார்மன்ஸு பாடிட்டு போகிறாங்க. உன்னிகிருஷ்ணன் சார் வந்தார், பாடினார். அம்மா வந்தாங்க, ஒரே பாட்டு, எல்லாரும் காலி, ராசாவே ஒன்றை நம்பி. ஐயோ, அந்த பக்கத்தில் உட்கார்றதா அழுவுறதா என்ன பண்ணுறதுன்னு எனக்கு அந்த ஃபீல் என்னால் அது எக்ஸ்பிளைன் பண்ண முடியல. அந்தளவுக்கு ஒரு அப்படி ஒரு இது. அதாவது அவங்க பாடுறது கேட்டாங்க, மற்ற லெஜெண்டரி சிங்கர்ஸ் பாடினதெல்லாம் எல்லாரும் மறந்தாங்க, நானும் மெய் மறந்தேன். அம்மா தவறிட்டாங்க, ஆனால் யாரும் அவங்கள மறக்க மாட்டாங்க, மறக்க முடியாது. கிரேட்டஸ்ட். இந்த உலகத்தில் வந்து இசை என்பது இருக்கும் வரை ஜானகி அம்மாவுடைய பாடல்கள், அவங்க குரல் அப்படிங்கிறது ஒலித்து கொண்டே இருக்கும் அப்படிங்கிறதுல கொஞ்சம் கூட வந்து மாற்று கருத்தே கிடையாது. உங்களுக்கு பிடித்த பாடல், ஜானகி அம்மா பாடின பாடல்ல கிரீஷ் ஆஸ் அ சிங்கர் உங்களுக்கு ரொம்ப பிடித்த பாடல் எங்களுக்காக ஒரு பாட்டு பாடுங்களேன். ஆட்டுக்குட்டி முட்டையிட்டு கோழிக்குட்டி வந்ததின்னு யானை குஞ்சு சொல்ல கேட்டு பூனை குஞ்சு சொன்னதுண்டு. கதையில்ல சாமி இப்போ காணுது பூமி, இது மட்டும்தானா இன்னும் இருக்குது சாமி. ஆட்டுக்குட்டி முட்டையிட்டு கோழிக்குட்டி வந்ததின்னு யானை குஞ்சு சொல்ல கேட்டு பூனை குஞ்சு சொன்னதுண்டு. கதையில்ல சாமி இப்போ காணுது பூமி, இது மட்டும்தானா இன்னும் இருக்குது காமி.
கூத்துமேட ராசாவுக்கு கூத்துமேட ராசாவுக்கு 102 பொண்டாட்டியா 102 பொண்டாட்டியும் வாத்து முட்டை போட்டதுவா பட்டத்து ராணி அதுல 18 பேரு 18 பேருக்கும் வயசு 26 மொத்தம் 26 சின்ன குட்டிகளின் மேலானை புது சட்டிகளின் மேலானை இது வள்ளுவனின் எட்டிலுண்டு பரம்பரை பாட்டிலுண்டு கதையில மகராசி ஆட்டுக்குட்டி முட்டையிட்டு பூனைக்குட்டி வந்ததுன்னு யானை குஞ்சு சொல்ல கேட்டு பூனை குஞ்சு சொன்னதுண்டு கதையில்ல சாமி இப்போ காணுது பூமி இது மட்டும்தானா இன்னும் இருக்குது சாமி காக்கையில்லா சீமையிலே காக்க வச்சு நேரம் பார்த்து பாக்க வச்சு ஆசை மச்சா சந்தைக்கு போற நீங்க சாட்சிக்கு வாங்க சம்மந்தம் பண்ண எனக்கு சம்மதம் தாங்க அட இந்த பக்கம் பாருங்களே என் கன்னி மொழி கேளுங்களே அட ஏண்டி இந்த கொஞ்சல்னு கேக்குறிய பழைய நினப்புதான் பேராண்டி பழைய நினப்புதான் பழைய நினப்புதான் பேராண்டி பழைய நினப்புதான். வாவ் சூப்பர். ஸோ பானுமதிமா நீங்க சொல்லுங்க, உங்களை பொறுத்த வரைக்கும் நீங்க வந்து ஒரு கவிஞர், பேச்சாளர், எழுத்தாளர் இல்லைங்களா? ஜானகி அம்மாவுடைய குரல், அவங்க பாடல்கள் அப்படிங்கும்போது உங்களுக்கு நினைவிற்கு வரும் ஏதாவது ஒரு ஒன் லைனர், ஒரு ஹைக்யூ கவிதை எங்களுக்காக சொல்லுங்களேன். பாடி பறந்த குயில், அவ்வளவுதான் அவங்கள பத்தி சொல்ல முடியும். பாடினாங்க, வந்தார்கள், வென்றார்கள், சென்றார்கள், அவ்வளோதான் அவங்கள சொல்ல முடியும். அவங்க வந்து பிறந்தது ஆந்திராவாக இருக்கலாம், ஆனால் கொடி கட்டி பறந்தது தமிழ்நாடு தான். கடைசியில் அவங்க தன்னுடைய வாழ்க்கையை கொண்டு போனது வந்து கர்நாடகா. இப்படி 3 மாநிலங்களுக்குள்ள இருந்தாலும் தென்னிந்திய மாநிலம் மொத்தம் மொழியிலையும் அவங்க பாடியிருக்காங்க. ரெண்டாவது அரபு மொழி, ஜப்பான் மொழி எல்லாத்துலேயும் கூட ஒரியா எல்லாம் பாடியிருக்காங்க. அவங்க 40,000 பாடலுக்கு மேலே பாடியிருக்கிறாங்க, 33 விருதுகள் வாங்கியிருக்கிறாங்க. அவங்க ஒரு பேட்டியில் சொல்லியிருக்காங்க, நான் வந்து உச்சரிப்பு எப்படின்னு ஒரு தடவை கேட்டுப்பேன், ஒரு தடவை கேட்டால் நமக்கெல்லாம் பத்தாது, ஆனால் ஒரு தடவை கேட்டுப்பேன், அது அப்படியே பாடியிருக்கேன்றாங்க. அப்போ அது எவ்வளோ பெரிய திறன் அது இல்லையா? அந்த ஒரு திறமை இருந்த ஒரு குயில் தான் அவங்க. அவங்களுடைய எந்த பாட்டு வந்து உங்களை ஜானகி அம்மாவின் பால் ஈர்த்தது? எந்த பாட்டுலேருந்து நீங்கள் ஜானகி அம்மாவுடைய பயங்கர தீவிர ரசிகையானீங்க? எல்லாரும் மாதிரி தான், சிங்கார வேலனே தேவா. ஆமாம், ரொம்ப அழகாக ப்ரெசென்ட் பண்ணாங்க நம்ம ஜெயஸ்ரீமா. அந்த பாடல் வந்து அவங்க வந்து பம்பாயில் போய் பாடினாங்க. நான் காரக்குறிச்சி அருணாசலம் வந்து சென்னையில் நாதஸ்வரம் வாசிச்சார். ரெண்டையும் லிங்க் பண்ணுற டெக்னாலஜி அப்போவே கொண்டு வந்திருக்கிறாங்க. நீங்கள் பார்த்தீங்கன்னா அந்த நாதஸ்வரத்துக்கும் அவங்க பாடுறதுக்கும் ஒரு 4 செகண்ட் கூட கேப் இருக்காது. அப்படி அழகான ஒரு டெக்னாலஜி. அவ்வளோ ரிஸ்க் எடுத்து இந்த பாட்டை கொண்டு வரணுன்ற அளவுக்கு அது ரொம்ப அழகாக அவுட்புட் வந்திருக்கும். அப்பேற்பட்ட ஒரு பாடல் அதை அவங்க சேலஞ்சிங்காக அவங்க பாடியிருப்பாங்க. கூமா பாலசுப்ரமணியம் ஐயா அவங்க எழுதுனது. ரொம்ப அற்புதமான பாட்டு, ரொம்ப நல்லா பாடினீங்க. அதுக்கப்புறம் ஒரு கண்ணன் மனநிலையை தங்கமே தங்கம்னு ஒரு பாட்டுக்கு, தெய்வத்தின் தெய்வன்ற படத்தில் அதில் ரேஞ்சு போவாங்க பாருங்கள், அவ்வளோ அருமையான ஒரு பாடல் அது. நிறைய பாடல்கள் நான் அடிக்கடி அப்புறம் நடுநடுவில் சொல்கிறேன். நிச்சயமா we are waiting ஒரு விஷயம் உங்ககிட்ட கேட்கறதுக்காக. சார் நீங்க சொல்லுங்க, அன்னக்கிளி படத்துல வந்து டைட்டில் சாங் அன்னக்கிளி உன்னை தேடுதே, பியூட்டிஃபுல் சாங் இல்லைங்களா? அதை எடுத்த உடனே ஒரு ஸ்ட்ரைக்கிங் நோட் போகும், அன்னக்கிளி உன்னை தேடுதே அப்படிங்கிற ஒரு ஃப்ரேஸ்லயே. சோ அந்த பாடல் பத்தி சொல்லுங்க. அந்த பாடல் வந்து அம்மா வந்து உங்களுடைய பெர்ஃபார்மன்ஸ்ல பாடிருக்காங்களா? அவங்க பாடினது இல்ல, பட் ஒன்லி திங் ஐ டெல் யூ, அப்போ பூமான்னு ஒரு சிங்கர் எங்களுக்கு பாடினாங்க. சேர்ல உட்காந்து தான் பாடுவாங்க அவங்க. ஆனால் அவங்க அவ்வளோ நல்லா பாடுவாங்க. அதே போல் எனக்கு அந்த ரெக்கலெக்ஷன் கொண்டு வந்ததுன்னா ஜெயஸ்ரீ தான். அந்த ஹம்மிங்கே போதும் ஜெயஸ்ரீ, கண்ணில் தண்ணி வரும் ஜெயஸ்ரீ. ஜஸ்ட் சிங் தட் சாங். ஸோ சாரே சொல்லிட்டாரு எங்களுக்காக, ஜெயஸ்ரீ அன்னக்கிளி உன்னை தேடுதே அந்த பாடல் பாடணும். நிச்சயமா. அன்னக்கிளி உன்னை தேடுதே, 6 மாசம் 1 வருஷம்
ஆவரம்பூ மேனி வாடுதே அன்னக்கிளி ஒன்னு தேடுதே நதியோரம் பிறந்தே கொடி போல வளர்ந்தே மழையோடும் வெயிலோடும் மனம் போல் நடந்தேன் உறங்காது கண்களுக்கு ஒளி கொண்டு மையெழுதி கலங்காம காத்திருப்பே கை பிடிக்க வருவாயோ அன்னக்கிளி ஒன்ன தேடுதே 6 மாசம் ஒரு வருஷம் ஆவரம்பூ மேனி வாடுதே அன்னக்கிளி ஒன்ன தேடுதே அன்னக்கிளி ஒன்ன தேடுதே. சூப்பர், அழகான பாடல், ரொம்ப அழகா பாடுவீங்க. ஸோ பானுமதிமா நீங்க சொல்லுங்க, அதாவது நமக்கு ஒருத்தர் ரொம்ப பிடிக்குது அப்படின்னு வச்சுக்கோங்களேன், நம்ம வந்து அவங்கள பத்தி தேடி தேடி நிறைய விஷயங்கள் அவங்கள பத்தி தெரிஞ்சுப்போம், அவங்க கிட்ட இருந்து நிறைய விஷயங்கள் கத்துப்போம் இல்லைங்களா? ஸோ அப்படி நீங்க ஜானகி அம்மா பத்தி தேடி தேடி கண்டுபிடிச்சு ரொம்ப ரசிச்ச ஒரு விஷயம், அம்மாவை ரொம்ப ரசிச்ச ஒரு விஷயம் எது? அவங்களோட எளிமை. அவங்களோட எளிமை எப்படின்னா எல்லாருக்கிட்ட டவுன் டு ஹர்த்துன்னு சொல்லுவாங்க இல்லையா, அந்த மாதிரி நான் எதில் பார்த்தேன்னா ஒரு தொலைக்காட்சியில் ஒரு யூடியூப்பில் பார்க்கும்போது பார்த்தேன். அதில் குழந்தைங்க தான் உட்காந்து கேட்குறாங்க. அவங்கக்கிட்ட சொல்லும்போது அந்த அந்த குழந்தைங்க பேட்டி காண்றாங்க. அவங்க குழந்தைங்கள விட அவங்க எதுவும் தன்னை குறைச்சி காட்டிக்கிறாங்க. அவங்களுக்கு எதுவும் காம்ப்ளெக்ஸ் வந்துடக்கூடாதுன்ற மாதிரி அவங்க ரொம்ப ஃப்ரீயாக ஃபீல் பண்ணோன்ற மாதிரி அவங்களுக்கு அவ்வளோ இயல்பாக பொருந்தி அவங்க கூட பேசுனது வந்து எனக்கு ரொம்ப பிடிச்சது. அதே மாதிரி எல்லா சிங்கர்ஸுமே சொல்கிறது தான், அவங்க வந்து அவ்வளோ எளிமையாக இருப்பாங்க, டவுன் டு எர்த்தாக இருப்பாங்கன்னு. ஒரு தடவை அவங்க ரொம்ப சைல்டிஷ்ன்னு நினைக்கிறேன் நான். ஒரு தடவை பஸ்ஸில் எல்லாம் போகும்போது திடீர்னு எதுவும் இலைய பூவெல்லாம் கிள்ளிட்டு ஏறுவோம் இல்லையா, பஸ்ஸில் ஏறி உட்காந்தப்புறம் அவங்க ரொம்ப நிறுத்தாமல் சிரிச்சுக்கிட்டே வந்தாங்களா. எல்லாரும் பயந்துட்டாங்களா, இவங்களுக்கு எதுவும் ஆயிடுச்சு அந்த இலையை பறிக்கும் போது. அப்படி ஒரு இம்ப்ரெஷனை ஏற்படுத்திட்டு அதுக்கப்புறம் 1/4 மணி நேரம் 10 நிமிஷம் தொடர்ந்து சிரிச்சுட்டு அப்புறம் தான் அவங்க அதை நிறுத்தினாங்களாம். அப்புறம் சொன்னாங்களா, எனக்கு ஒன்றுமே ஆகலை, நான் சும்மா ஜஸ்ட் உங்களை ஃபன் பண்ணேன் அப்படின்னு. அவ்வளோ ஒரு சைல்டிஷ், அது எனக்கு ரொம்ப பிடிக்கும். அது அதாவது ஜானகி அம்மாவுடைய மறுமுகங்கள் இல்லைங்களா, அழகான முகங்கள் ஒன்னொன்றும் நம்ம நினைச்சிட்டு இருக்கிற உருவத்துக்கு பின்னால இப்படி ஒரு குழந்தை ஒளிஞ்சிட்டு இருக்குன்னு தெரியுது. எக்ஸலென்ட் எக்ஸலென்ட். ஸோ இப்போ நமக்காகவே சகல கலா வல்லவன் படத்திலிருந்து நிலா காயுதே பாடல் கிரீஷ் அண்ட் ஜெயஸ்ரீ பாட போறாங்க. நிலா காயுது நேரம் நல்ல நேரம் நெஞ்சில் பாயுது காமன் விடும் வானம் தூக்கம் வல்ல மாமா காக்க வைக்கலாமா ஆக்கி வச்ச சோத்த ஆற போடலாமா. நிலா காயுது நேரம் நல்ல நேரம் நெஞ்சில் பாயுது காமன் விடும் வானம் தென்னங்கீட்டும் பூங்காத்தும் என்ன பண்ணுதோ உன்னை போல தோள தொட்டு பின்னி கொள்ளுதோ. தென்னங்கீட்டும் பூங்காத்தும் என்ன பண்ணுதோ உன்னை போல தோள தொட்டு பின்னி கொள்ளுதோ. வெட்கம் பிடுங்கது பொறுத்து கையா அது விலகி போனதும் எடுத்து கையா. கட்டில் போட்டதும் தெரிஞ்சுக்கணும் கொல்ல பக்கம் ஒதுங்கிட புரிஞ்சுக்கணும். அம்மாடி இது என்ன அவசரமோ நிலா காயுதே நேரம் நல்ல நேரம் நெஞ்சில் பாயுதே காமன் விடும் வானம். வாவ், எக்ஸலென்ட், அழகா பாடுனீங்க, ரொம்ப அழகா பாடுனீங்க ரெண்டு பேரும். ஸோ ஸ்ரீதர் சார் நீங்க சொல்லுங்க, நமக்கு வந்து ஒருத்தரை நம்ம ரசிக்கிறோம் அப்படின்னாக்க அவங்க பண்ற ஏதாவது ஒரு விஷயத்த அப்படியே நம்ம அப்சர்வ் பண்ணி நாமளும் அதை வந்து செய்ய ஆரம்பிப்போம் இல்லைங்களா? அப்படி நீங்க ஜானகி அம்மாவை பார்த்த போது, அவங்களோட பேசின போது, அவங்களோட நிறைய வந்து ப்ரோக்ராம்ஸ் பண்ணின போதெல்லாம் அவங்க பண்ணின ஒரு விஷயம், இது எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்சது சரண்யா, அன்னிலேருந்து இதை நான் ஃபாலோ பண்ண ஆரம்பிச்சிட்டேன் அப்படிங்கிற மாதிரி ஒரு விஷயம் சொல்லுங்க. ஒன் திங், அவங்க கொடுக்குற அந்த நுணுக்கமான சங்கதிகள் ஒரு நோட்டு அபசரம் இருக்காது. அதே போல் இந்த சாங்கில் அடுத்த ஸ்டான்ஸால் ஒரு ஒண்டர்ஃபுல் சுச்சுவேஷன் இருக்கும், எல்லாருக்கும் தெரிஞ்சது அது. ஆனால் அது வி கேனாட் டூ தட் நவ். பட் நான் என்ன சொல்கிறேன், அந்த மாதிரி ஒரு எக்ஸ்பிரஷன் கொடுக்கறதுக்கு வேர்ல்டில் எந்த சிங்கராலையும் முடியாது. அப்போது அதுக்கு எல்லாமே காரணம் ராம் பிரசாத், அவங்க ஹஸ்பண்ட் தான். அவங்க சொல்லுவாங்க, எப்படி நீங்கள் இந்த மாதிரி பாடுறீங்க, ஒரு பாட்டு எப்படி நினச்சி பாருங்கன்னா என்னோடய ஹஸ்பண்டை நினச்சி பாடுறேன், எல்லா சாங்கும் சொல்லுவாங்க.
அந்த மாதிரி ஒரு ஹஸ்பண்டாக இருந்தார் அவர். The man behind the great legendary women's success. இல்லைங்களா? பெரிய விஷயங்க அது. அவர் நான் பார்த்துருக்கேன், அவ்வளோ தங்கமான மனிதர் அவர். பேமெண்ட் எதுவும் வாங்க மாட்டாங்க, வருவாங்க பாடுவாங்க போவாங்க, அவ்வளோதான். அவர் தான் அவங்க ஷெட்யூல் எல்லாமே பார்த்துக்கிறாரு. ரொம்ப சந்தோஷமான சுவாரஸ்யமா இருக்கு. நம்ம ஒரு பாட்டு கேட்டுட்டு அதுக்கப்புறம் தொடர்ந்து ஜானகி அம்மா பத்தி நிறைய விஷயங்கள் நீங்க எங்களுக்காக சொல்லணும். சோ ஜெயஸ்ரீ எங்களுக்காக ஜானி படத்துல இருந்து காற்றில் எந்தன் கீதம் காணாத ஒன்றை தேடுதே, காற்றில் எந்தன் கீதம் காணாத ஒன்றை தேடுதே. இந்த அழகான பாட்டை எங்களுக்காக பாடணும். நிச்சயமா. நில் என்று சொன்னால் மனம் நின்றால் போதும், நீங்காத நெஞ்சின் அலை ஓய்ந்தால் போதும், மௌனத்தின் ராகம் கேளாதோ, மௌனத்தின் தாளம் போடாதோ, வாழும் காலம் யாவும் இங்கே நெஞ்சம் தேடும் காற்றில் எந்தன் கீதம் காணாத ஒன்றை தேடுதே, அலை போலே நினைவாக பூந்தென்றல் வீசும் மாலை நேர காற்றில் எந்தன் கீதம் காணாத ஒன்றை தேடுதே. சூப்பர், அழகான பாடல், அழகா பாட்டீங்க. ஸோ கிரீஷ், ஆஸ் அ சிங்கர் நீங்க இந்த கொஸ்டின் ஆன்சர் சொல்லுங்க. ஜானகி அம்மாவோட பார்த்தீங்கன்னாக்கா எந்த சிங்கர் சேர்ந்து பாடினா ரொம்ப அழகா இருக்கும் அப்படின்னு ஃபீல் பண்றீங்க? எஸ்பிபி சாரா, மனோ சாரா, ஜேசுதாஸ் அவர்களா, மலேசியா வாசுதேவன் சாரா, ஒரு லிஸ்ட் அப்படியே போயிட்டே இருக்கு இல்லைங்களா? ஸோ யார் பாடினா இது எனக்கு ரொம்ப பிடிக்கும் ஷரண்யா அப்படின்னு சொல்வீங்க? there is no doubt எஸ்பிபி சார் மேஜிக்கல் கெமிஸ்ட்ரி காம்பினேஷன்ல. பட் எல்லாருக்கும் நல்லா தான் இருக்கும். பட் எஸ்பிபி சார் அது ஒரு நிறைய சாங்ஸ் இல்ல, ஒரு சாங்னு சொல்ல முடியாது, நிறைய சாங்ஸ் இருக்கு. ஓகே, ஜானகி அம்மா அண்ட் எஸ்பிபி சார் பாடின காம்பினேஷன்ல ஒரு பாடல் உங்களுக்கு ரொம்ப பிடிச்ச பாடல் சொல்லுங்க. சுந்தரி கண்ணால் இருக்கு, சிப்பி இருக்கு. பியூட்டிஃபுல், அழகான பாடல்ல தளபதி படத்துல இருந்து இந்த பியூட்டிஃபுல்லான பாடலை எங்களுக்காக நீங்க ரெண்டு பேரும் பாடணும் ப்ளீஸ். சுந்தரி கண்ணால் ஒரு சேதி சொல்லடி, இந்நாள் நல்ல தேதி, என்னையே தந்தேன் உனக்காக, ஜென்மமே கொண்டேன் அதற்காக, நான் உன்னை நீங்க மாட்டேன், நீங்கினால் தூங்க மாட்டேன், சேர்ந்ததே நம் ஜீவனே. சுந்தரி கண்ணால் ஒரு சேதி சொல்லடி, இந்நாள் நல்ல தேதி, என்னையே தந்தேன் உனக்காக, ஜென்மமே கொண்டேன் அதற்காக, வாய்மொழிந்த வார்த்தை யாவும் காற்றில் போனால் நியாயமா, பாய் விரித்து பாவை பார்த்த காதல் இன்பம் மாயமா, வாழ் பிடித்து நின்றால் கூட நெஞ்சில் உந்தன் ஊர்வலம், போர்க்களத்தில் சாய்ந்தால் கூட ஜீவன் உன்னை சேர்ந்திடும், தேனிலவு நான் வாட ஏன் இந்த சோதனை, வானிலவை நீ கேளு கூறுவன் வேதனை, என்னைத்தான் அன்பே மறந்தாயோ, மறப்பேன் என்றே நினைத்தாயோ, என்னையே தந்தேன் உனக்காக, ஜென்மமே கொண்டேன் அதற்காக, சுந்தரி கண்ணால் ஒரு சேதி சொல்லடி, இந்நாள் நல்ல தேதி, சோலையிலும் முட்கள் தோன்றும் நானும் நீயும் நீங்கினால், பாலையிலும் பூக்கள் பூக்கும் நானும் மார்பில் தூங்கினான், மாதங்களும் வாரம் ஆகும்
நானும் நீயும் கூடினான் வாரங்களும் மாதம் ஆகும் பாதை மாறி ஓடினான் கோடி சுகம் வாராதோ நீ என்னை தீண்டினாய் காயங்களும் மாறாதோ நீ எதிர் தோன்றினான் உடனே வந்தால் உயிர் வாழும் வருவேன் அந்நாள் வரக்கூடும் சுந்தரி கண்ணால் ஒரு சேதி சொல்லடி இந்நாள் நல்ல தேதி நான் உன்னை நீங்க மாட்டேன் நீங்கினால் தூங்க மாட்டேன் சேர்ந்ததே நம் ஜீவனே சுந்தரி கண்ணால் ஒரு சேதி சொல்லடி இந்நாள் நல்ல தேதி என்னையே தந்தேன் உனக்காக ஜென்மமே கொண்டேன் அதற்காக. அம்மா பாட்டு கேட்குறதுக்கு பியூட்டிஃபுல். இந்த பாட்டு பார்த்தீங்கன்னாக்கா பாம்பேல தான் ரெக்கார்ட் பண்ணாங்க. அண்ட் இந்த பாட்டு கம்போஸ் பண்ணி முடிச்சதுக்கு அப்புறமா டேக் எடுத்ததுக்கு அப்புறமா பார்த்தீங்கன்னாக்கா என்டையர் ஆர்கெஸ்ட்ரா க்ரூ வந்து அப்படியே எழுந்து நின்று ஸ்டாண்டிங் அவேஷன் ராஜா சாருக்கு கொடுத்தாங்க இல்லைங்களா? எக்ஸலண்ட். அது ரொம்ப பெரிய விஷயம். அதனால தான் 35 ஆண்டுகளையும் கடந்து இன்னைக்கும் பார்த்தீங்கன்னாக்க இந்த மேஜிக்கல் காம்பினேஷன் எஸ்பிபி சார் அண்ட் ஜானகி அம்மா பாட்டு அப்படின்னாலே ஃபர்ஸ்ட் எல்லாரும் மனதிலும் வரக்கூடிய அந்த பாடல் வந்து இந்த பாட்டு தான். அழகான கல்யாணி ராகத்துல சம்பூர்ண ராகம் 65வது மேளகர்த்தா ராகத்துல வந்து இடம் பிடித்த இந்த அழகான பாடல் சூப்பரா பாடுனீங்க. தேங்க்யூ ஸோ மச். அண்ட் ஆஸ் அ சிங்கர்ஸ் வந்து உங்ககிட்ட இந்த கேள்வி கேட்குறேன். அதாவது ஜானகி அம்மா அப்படிங்கும் போது நீங்க வந்து ரொம்ப ரசிச்ச ஒரு விஷயம் அண்ட் அம்மா கிட்ட வந்து இந்த டெக்னிக்கை நான் வந்து கத்துக்கிட்டேன்ப்பா அப்படின்னு சொல்ற விஷயம். ஜானகி அம்மா வந்து நம்ம ஸ்ரீதர் சாரோட நிகழ்ச்சியில பாடும்பொழுது தான் அவங்க வந்தாங்க. அப்ப நான் பாடிட்டு இருந்தது வந்து இந்த மன்றத்தில் ஓடி வரும் இளம் தென்றலை கேட்கின்றேன் நீ சென்றிடும் வழியினிலே என் தெய்வத்தை காண்பாயோ இந்த மன்றத்தில் ஓடி வரும் இளம் தென்றலை கேட்கின்றேன். இந்த பாட்டை நான் பாடி முடிச்சுட்டு கீழே இறங்கி அவங்க கிட்ட பிளெஸ்ஸிங்ஸ் வாங்க போறச்சு கட்டி பிடிச்சிக்கிட்டு அவங்க எப்படி இந்த பாட்டை பாடினடான்னு சொல்லிட்டு ஒரு 500 ரூபாய் எனக்கு அன்பளிப்பு கொடுத்தாங்க. அந்த 500 ரூபாய் இல்ல உங்ககிட்ட இருந்து தாமா அப்படின்னு சொல்லணும். அப்பதான் நான் எனக்கு நிஜமாவே நீங்க சொல்லும் பொழுது அது ஞாபகம் வருது. அவங்க கிட்ட முதல்ல எனக்கு பிடிச்சது அந்த எளிமை, அந்த பாராட்டுற விஷயம். நல்லா இருக்குன்னு அவங்க இருக்கிற லெஜெண்டரிக்கு நம்மலாம் ஒரு மணல். ஆனா அவங்க வந்து அந்த பாராட்டின விதம், அந்த நுணுக்கமான சங்கதிகள் குட்டி குட்டியா அதுல ஒரு 20% போட்டாலே எல்லா பாடகிகளும் ஜெயிச்சிடலாம். அதுல ஒரு 20%, அம்மாவுடைய 100% யாருக்கும் கொடுக்க முடியாது. ஆனா அந்த 20% கொடுக்கறதுக்கு இன்னமும் நானுமே ட்ரை பண்ணிட்டு இருக்கிறேன். எக்ஸலண்ட் எக்ஸலண்ட். ஸோ கிரீஷ் நீங்க சொல்லுங்க. இல்லை, அம்மாட்ட தான் கற்றுக்கிட்டது வந்து பாவம். அதாவது அந்த வார்த்தைக்கு ஏற்ற மாதிரி ஃபீல் நான் லெஜெண்டரி மேல் சிங்கர்ஸ்லேருந்து கேட்டிருக்கேன். ஆனால் இப்படித்தான் கொடுக்கணும்னு ஒரு குருநாதர் இடத்துல வந்து அவங்க வந்து உட்காந்துட்டாங்க. இந்த லைனை நீ அந்த வார்த்தையை எப்படி கொடுக்கணும், அந்த ஃபீலுக்கு அவங்க இப்போ சங்கதி கொடுத்துருப்பாங்க. அந்த இப்போ பச்சை கிளியோ அவர் சங்கதி பாடியிருப்பார், மலேசியா வாசன் கிரேட் அவங்க பாடி. பட் அம்மா வந்து இப்போ அந்த லைன் பாருங்க, அது அந்த ஃபீல்ஸ் நான் சங்கதியை விட அதில் ஃபீலை தான் ஊற்றிருப்பாங்க. அதாவது அதுல அந்த சங்கதியும் வரும், அந்த பாவமும் வரும் இல்லையா? உணர்வுகளை தான் அதுல ஊத்துவாங்க. இது வந்து எந்த இடத்துல வந்து பீக்கா இருக்கும் அப்படின்னாக்க எஸ்பிபி சார் ஜானகி அம்மா பாடும்போது 2 பேரும் வந்து பயங்கரமா பட்டைய கிளப்பி போட்டு பாடுவாங்க இல்ல. இவர் ஒரு புதுசா ஒரு விஷயம் பண்ணுவாரு, உடனே ஜானகி அம்மா அந்த இடத்துல அடுத்த லைன் அவங்க ஒரு கலக்குவாங்க. சோ பாடல் அப்படிங்கும் போது எங்கேயோ போய் நிற்கும் இல்லையா? பியூட்டிஃபுல், அழகா சொன்னீங்க. அண்ட் ஸ்ரீதர் சார் நீங்க சொல்லுங்க, ஜானகி அம்மா அப்படிங்கும் போது ராஜா சார் கிட்ட பாடியிருக்காங்க அண்ட் ரஹ்மான் சார் கிட்ட பாடியிருக்காங்க, நிறைய பேர்கிட்ட பாடியிருக்காங்க இல்லைங்களா? எவ்வளவு இசையமைப்பாளர்கள் கிட்ட பாடி இருந்தாலும் ஜானகி அம்மா இந்த இசையமைப்பாளர் கிட்ட பாடினது தான் ரொம்ப அழகான ஒரு காம்பினேஷன் நான் ஃபீல் பண்றேன். அங்கதான் ஒரு மேஜிக் கிரியேட் ஆச்சு. சரண்யா அப்படின்னாக்க நீங்க யாரு சொல்வீங்க? ஒன் திங் ஐ டெல் யூ, இவங்க எல்லாம் பேசிட்டாங்க இல்லையா, ஒரே ஒரு சாங் தர்பாரி கானரால உண்டான ஒரு பாடல் வித்யாசாகர் போட்டிருப்பார், மலரே. 2 பேரும் பாடியிருப்பாங்க. அதாவது என்னன்னா வித்யாசாகர் விட்டுட்டார், நீங்க எப்படி பாடுறீங்களோ பாடுங்க. ஆனால் ராஜா சார் அப்படி இல்லை, அவர் கொடுக்குற நோட்ஸ் தான் பாடணும், ஒரு நோட் அப்படி இப்படி போகக்கூடாது. என்னமா பாடியிருப்பாங்க.
சரி ரீ சசா லாஸ்ட்ல முடிச்சிருப்பாங்க பாருங்க. அதாவது ஒரு சிங்கருக்கு வந்து இவ்வளோ 1000 பாட்டு பாடியிருக்காங்கன்னா அவங்களுக்கு தெரியும் இப்படி பாடினா நல்லா இருக்கும். ஸ்டேஜில் பார்க்கும்போதே ஆடியன்ஸை கேட்டு நான் இந்த சாங் தெரியும்னு போடுறேன். அந்த மாதிரி தானே சிங்கர்ஸ்க்கு. ஆமா, இதுலயும் நான் இப்ப சொன்ன ஸ்டேட்மெண்ட்டுக்கு ஜஸ்டிஃபை பண்றதுக்கு இந்த ஒரு பாட்டு போதும். எஸ்பிபி சார் அண்ட் ஜானகி அம்மா வந்து அவ்வளோ போட்டி போட்டு பாடியிருப்பாங்க. அதாவது மலரே மௌனமா மௌனமே வேதமா அப்படின்னு எஸ்பிபி சார் ஒன்று கொடுத்திருப்பாரு. உடனே ஜானகி அம்மா வந்து அடுத்த ஒரு ஹிட் கொடுப்பாங்க. மலர்கள் பேசுமா பேசினால் ஓயுமா ஓயுமா. அந்த இடத்துல ஒரு பிச் ஒரு இடம் வைப்பாங்க பாருங்களேன், அதுதான் ஜானகி அம்மாவோட டச் இல்லைங்களா? அன்பே மலரே மௌனமா மௌனமே வேதமா. அங்கேயே விட மாட்டாங்க, அப்படி ஒரு பஞ்ச் வைப்பாங்க. ஃபைனல் டச் பியூட்டிஃபுல். இப்போ அந்த பாட்டு எங்களுக்காக பாடுகிறேன் மலரே மௌனமா. எஸ்பெஷலி பாதி ஜீவன் கொண்ட தேகம் வாழ்ந்து வந்ததோ மீதி ஜீவன் என்னை பார்த்த போது. அந்த லைன்ஸ் எங்களுக்காக பாடல. பியூட்டிஃபுல் மேஜிக் இல்லையா? பாதி ஜீவன் கொண்ட தேகம் வாழ்ந்து வந்ததோ மீதி ஜீவன் என்னை பார்த்த போது வந்ததோ ஏதோ சுகம் உள்ளூருதே ஏனோ மனம் தள்ளாடுதே ஏதோ சுகம் உள்ளூருதே ஏனோ மனம் தள்ளாடுதே இதழ்கள் தொடவா விருந்தை பெறவா மார்போடு கண்கள் ஓயவா மலரே மௌனமா மௌனமா மௌனமே வேதமா. மலர்கள் பேசுமா பேசினால் ஓயுமா அன்பே மலரே மௌனமா மௌனமே வேதமா. இந்த பாட்டு வந்து பாத்தீங்கன்னாக்க அப்படியே லூப்ல போட்டு கேட்டுட்டே இருக்கலாம். எவ்வளவு தடவை கேட்டாலும் கொஞ்சம் கூட சலிக்காது. அண்ட் முக்கியமான ஒரு விஷயம், ஒரு தடவை கேட்கும் போதும் அதுல எஸ்பிபி சார் அண்ட் ஜானகி அம்மா ஒரு விஷயம் அதுல புகுத்தி இருப்பது அப்பதான் தெரியும் இல்லைங்களா? ஒவ்வொரு தடவை கேட்கும் போது ஒரு விஷயம் அந்த பாட்டை நம்ம கத்துக்கலாம். அந்த அளவுக்கு அழகான ஒரு பாடல். சூப்பர் சூப்பர், யூ மேட் திஸ் மேஜிக்கல். அழகு. பானுமதிமா நீங்க சொல்லுங்க. அதாவது நாங்க வந்து நிறைய பாடல்கள் எங்களுக்கு பிடிச்ச பாடல்கள்லாம் சொல்லிட்டோம் இல்லைங்களா? ஆஸ் அ கவிஞர், ரைட்டர் அண்ட் ஸ்பீக்கர், உங்களுக்கு வந்து ஜானகி அம்மா பாடின பாடல்ல எனக்கு இந்த பாட்டு ரொம்ப பிடிக்கும்பா, நான் என்னைக்குமே ரசித்த வரிகள், அவங்க பாடின அந்த உச்சரிப்புலேருந்து ஒவ்வொரு விஷயமும் நான் ஒன்று ரசிச்சேன் ஜானகி அம்மா கிட்ட அப்படின்னாக்க நீங்க எந்த பாடல் சொல்வீங்க? நிறைய பாடல்கள் சொல்லலாம். இப்போ எல்லாரும் நீங்கள் வந்து இந்த கால காம்பினேஷன் பற்றி பேசியிருக்கீங்க. நாங்கள் கொஞ்சம் உங்களுக்கு முன் தலைமுறை. அதனால் பிபி சீனிவாஸ், எஸ் ஜானகி அம்மா பாடின பாடலாம் நாங்கள் நிறைய கேட்டிருக்கோம். ஒரு பாடல் இருக்குது, அவங்க வந்து அம்சானந்தி ராகத்தில் பாடியிருப்பாங்க, நெஞ்சிருக்கும் வரையில். அவங்களோட மாஸ்டர் பீஸ்ன்னு சொல்லணும் அந்த பாடலை. ரொம்ப அற்புதமான வரிகள். ஒரு பெண்ணுடைய காதல், ஏக்கம், சோகம், அவங்கள விட்டு பிரிஞ்சு போக நினைக்கிற ஒரு தன்மை எல்லாமே அதில் இருக்கும். அப்படி பொதிந்து அந்த உணர்வு பாவத்தோடு பாடியிருப்பாங்க. அதை கொஞ்சம் ஜெயஸ்ரீ மேடம் கொஞ்சம் பாடணும். நீ நினைத்தால், நான் நினைத்த நீங்கள் பாடுவீங்க. எஸ், நெஞ்சிருக்கும் வரை இல்லையா? அழகான பாடல். பாலின் நிறம் போல உருவான பெண்மை, பனியில் விளையாடும் கனிவான மென்மை, எங்கும் பறந்தோடும் இளம் தென்றல் அல்ல, ஏக்கம் வரும்போதும் எல்லோர்க்கும் சொல்ல.
சூப்பர் சூப்பர். அண்ட் ஜெயஸ்ரீ, இதே மாதிரியே இன்று நீ நாளை நான் அந்த படத்துல வந்து பொன்வானம் அருமையான ஒரு தூவுது நேரம் அழகா பாடியிருப்பாங்க ஜானகி அம்மா. அந்த பாடல் எங்களுக்காக பாடுறீங்களா? கண்டிப்பா கண்டிப்பா. நிஜமா இந்த பாட்டு பாத்தீங்கன்னாக்கா ஒரு பொன்வானம் பன்னீர் தூவினா எவ்வளவு இதமா, எவ்வளவு சுகமா, எவ்வளவு அருமையா இருக்குமோ அந்த அளவிற்கு அழகான பாடல் இது நிஜமாவே. சோ நமக்காகவே இப்போ ஜெயஸ்ரீ பாட போறாங்க. பொன்வானம் பன்னீர் தூவுது இந்நேரம், பொன்வானம் பன்னீர் தூவுது இந்நேரம், அடை எண்ணம் மீறுது வண்ணம் மாறுது கண்ணோரம், பொன்வானம் பன்னீர் தூவுது இந்நேரம், மழை பூக்களே ஒதுங்க இடம் பாக்குதே, மலரம்புகள் உயிர் வரைக்கும் தாக்குதே, மழை செய்யும் கோளாறு கொதிக்குதே பாலாறு, இது காதலாசிக்கும் காமன் பூஜைக்கும் நேரமா, இந்த ஜோடி வண்டுகள் கோடு தாண்டிடுமா, பொன்வானம் பன்னீர் தூவுது இந்நேரம், அடை எண்ணம் மீறுது வண்ணம் மாறுது கண்ணோரம், பொன்வானம் பன்னீர் தூவுது இந்நேரம். இந்த பாட்டுலயும் பாத்தீங்களா ஒரு இந்நேரம் அந்த ஒரு ஹஸ்கினஸ் அதுல அப்படியே டச் கொடுத்திருப்பாங்க இல்ல? பியூட்டிஃபுல். சோ ஜெயஸ்ரீ, எங்களுக்காக அடுத்த பாடலாக திருவிளையாடல் படம் இருக்கு இல்லையா, அதுல இருந்து பொதிகை மலை உச்சியிலே புறப்படும் தென்றல், பியூட்டிஃபுல் சாங். அந்த பாடல் எங்களுக்காக பாட. கண்டிப்பா. கட்டிலிலே சேர்ந்திருக்கும் காதலர்கள் மேனியிலே, கட்டிலிலே சேர்ந்திருக்கும் காதலர்கள் மேனியிலே, வட்டமிட்டு பாதி தேடி மயங்கிடும் தென்றல், போக வழி இல்லாமல் வந்த வழி சுழன்றிடும் தென்றல், வழி இல்லாமல் வந்த வழி சுழன்றிடும் தென்றல், பொதிகை மலை உச்சியிலே புறப்படும் தென்றல், ஆடை பூட்டி வைத்த மேனியிலும் தவழ்ந்திடும் தென்றல், பொதிகை மலை உச்சியிலே புறப்படும் தென்றல், பதிமதுரை வீதியிலே வலம் வரும் தென்றல், பதிமதுரை வீதியிலே வலம் வரும் தென்றல், இந்த பாண்டியனார் பைங்கிளியை தீண்டிடும் தென்றல், பொதிகை மலை உச்சியிலே புறப்படும் தென்றல். அழகான பாடல், அழகா பாடுனீங்க. தேங்க்யூ. அதே மாதிரி ஒரு பாடல் அப்படின்னு எடுத்துக்கும் போது அது வந்து எப்படி வேணாலும் அமைக்கலாம் அப்படிங்கிறதுக்கான, அதாவது பாடல் அப்படிங்கிறது வந்து ஒரு குழந்தை மாதிரி, அந்த குழந்தையை வந்து நம்ம எப்படியெல்லாம் ஜோடிச்சு அலங்காரம் பண்ணி பார்க்குறோமோ அந்த மாதிரி அந்த பாட்டை ஆக்க முடியுங்கிறதுக்கு ஒரு கிளாசிக் எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னாக்க கொஸ்டின் அண்ட் ஆன்சர் பேட்டர்ன்ல வந்து சிப்பி இருக்குது முத்தும் இருக்குது திறந்து பார்க்க நேரம் இல்லடி ராஜாத்தி, சிந்தை இருக்குது சந்தம் இருக்குது கவிதை பாட நேரம் இல்லடி ராஜாத்தி, சொந்தங்கள் நீயானால் சங்கீதம் நானாவேன். பியூட்டிஃபுல்லான பாடல், என்ன ரொம்ப அழகா இருக்கும் இல்லையா? இது வந்து கம்போசிஷன்லயும் பாத்தீங்கன்னாக்க கொஸ்டின் ஆன்சர் அப்படியே பேட்டர்ன்ல தான் போச்சா. இவர் வந்து வரிகள் சொல்ல, இவர் மெட்டமைக்க, இவர் மெட்டு சொல்ல, அதற்கேற்ப வரிகள் வந்து ஃபிட் பண்ண செய்ய அவ்வளவு அழகா உருவான இந்த பாடல். சோ இப்போ எங்களுக்காக கிரீஷன் ஜெயஸ்ரீ வறுமையின் நிறம் சிவப்பு படத்திலிருந்து சிப்பி இருக்குது முத்தம் இருக்குது. தந்தன தத்தன தையன தத்தன தந்தன தத்தன தான தந்தன தையானா, ஆஹா, சிப்பி இருக்குது முத்தும் இருக்குது திறந்து பார்க்க நேரம் இல்லடி ராஜாத்தி, லல்ல 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 லல்ல, சிந்தை இருக்குது சந்தம் இருக்குது கவிதை பாட நேரம் இல்லடி ராஜாத்தி,
சிப்பி இருக்குது முத்தும் இருக்குது திறந்து பார்க்க நேரம் இல்லடி ராஜாத்தி சிந்தை இருக்குது சந்தம் இருக்குது கவிதை பாட நேரம் இல்லடி ராஜாத்தி சந்தங்கள் நீயானால் சரி சங்கீதம் நானாவே சந்தங்கள் நீயானால் சங்கீதம் நானாவே சிப்பி இருக்குது முத்தும் இருக்குது திறந்து பார்க்க நேரம் இல்லடி ராஜாத்தி சிந்தை இருக்குது சந்தம் இருக்குது கவிதை பாட நேரம் இல்லடி ராஜாத்தி. அழகான பாடல், ரொம்ப சூப்பரா பாடினீங்க. தேங்க்யூ. அண்ட் ஸ்ரீதர் சார், இன்னைக்கு வந்து நம்ம ஜானகி அம்மாவுடைய ஸ்பெஷல் ட்ரிபியூட் நிகழ்ச்சியில ஜானகி அம்மா பத்தி நிறைய விஷயங்கள் எங்க கூட பகிர்ந்துக்கிட்டீங்க. அழகான தருணங்கள்லாம் எங்க கூட ஷேர் பண்ணதுக்கு மிக்க நன்றி சார். எனக்கும் ரொம்ப சந்தோஷமா இருக்கு. நாங்கள் வந்து ஆத்மார்த்தமான இசை அஞ்சலியை ஜானகி அம்மாவுக்கு கொடுத்ததுல ரொம்ப மகிழ்வடைகின்றோம். அண்ட் பானுமதி அம்மா, நீங்களும் வந்து கவிஞர், எழுத்தாளர், முக்கியமா வந்து ஜானகி அம்மாவுடைய ரசிகர் அப்படிங்கிற ஒரு இதுல வந்து எங்களுக்காக நிறைய விஷயங்கள் பகிர்ந்துக்கிட்டீங்க. நன்றி. நன்றி, மிகவும் நன்றி. வாய்ப்புக்கு மிகவும் நன்றி. ஜானகி அம்மா வந்து பாடல்கள் முதல்லலாம் பார்த்தீங்கன்னா ரொம்ப ஹம்மிங்லாம் இருக்கும். பாடாத பாட்டெல்லாம் அந்த பாடல் ஹம்மிங்லாம் ரொம்ப அருமையாக இருக்கும். நீங்கள் சொன்ன மாதிரி 5 தலைமுறை இசையமைப்பாளரோட இணைந்து செயல்பட்டு பணியாற்றியவர், இன்றும் காற்றில் கறந்திருப்பவர். உருவம் தான் நமக்கு மறைஞ்சிருக்கு, மற்றபடி எல்லாம் அப்படியே தான் இருக்கிறது நம்ம நினைவில். வாய்ப்புக்கு நன்றி. சச் அ லெஜெண்டரி சிங்கர் இன்னைக்கு நம்ம கூட இல்லை. ஆனால் இந்த உலகத்தில் உயிர் மூச்சு இருக்கும் வரை, காற்று இருக்கும் வரை, உயிர்கள் ஜனிக்கும் வரை, இந்த உலகம் நிலைத்து இருக்கும் வரை, இசை என்பது இருக்கும் வரை நிச்சயமா ஜானகி அம்மாவுடைய குரல், அவங்களுடைய பாடல்கள் நிலைத்து நிற்கும் அப்படிங்கிறதுல கொஞ்சம் கூட சந்தேகம் கிடையாது. நம்ம ஜானகி அம்மா நம்ம தென்னிந்தியா இல்லைங்க, நம்ம இந்தியா இல்லைங்க, இந்த இசை உலகத்திற்கே கிடைத்த ஒரு மிகப்பெரிய பொக்கிஷ பெட்டகம் என்றே சொல்ல வேண்டும். ஸோ அம்மாவுடைய ட்ரிபியூட் நிகழ்ச்சியில் உங்க எல்லாரையும் சந்திச்சதுல எங்களுக்கு கிடைத்த மிகப்பெரிய மகிழ்ச்சி, ரொம்ப சந்தோஷம்னே சொல்றேன். அண்ட் நிறைவாக ஜெயஸ்ரீ எங்களுக்காக பூஜைக்கு வந்த மலரேவா அந்த அழகான பாடல் பாத காணிக்கை படத்துல அந்த பாடலை நீங்க எங்களுக்காக பாடணும். இந்த பாட்டை வந்து இந்த பாட்டையும் இந்த நிகழ்ச்சியும் ஜானகி அம்மாவுடைய பாதங்களில் காணிக்கையாக நம்ம வந்து செலுத்தணும் அப்படின்னு சொல்றேன். ஸோ இப்போ அந்த அழகான பாடல் எங்களுக்காக ஜெயஸ்ரீ பாடணும். என்னுடைய மானசீக குருவான ஜானகி அம்மாவுடைய ஒரு அஞ்சலி இதில் என்னையும் வந்து நானும் இதில் ஒரு பார்ட்டாக இருக்கிறதுல எனக்கு ரொம்ப சந்தோஷம். இந்த நிகழ்ச்சி அமைய காரணமாக இருந்த புது யுகம் சேனலுக்கும் மற்றும் சொக்கலிங்கம் சாருக்கும் என்னுடைய மனமார்ந்த நன்றியை நான் தெரிவிச்சுக்கிறேன். நிச்சயமா அழகா சொன்னீங்க. சொக்கலிங்கம் சார் அப்படின்னு சொல்லும்போது அவர் வந்து ஒரு மிகப்பெரிய இசை ரசிகர் சொல்றதை விட இசை வெறியர் என்றே சொல்ல வேண்டும். இந்த அழகான நிகழ்ச்சிக்கு சொக்கலிங்கம் சார் இவ்வளவு சூப்பரான நபர்களை நம்ம கூட இணைந்து இந்த அற்புதமான ஜானகி அம்மாவிற்கான ட்ரிபியூட் நிகழ்ச்சியை வந்து உருவாக்கி கொடுத்திருக்காரு. அதற்காக முதற்கண் சொக்கலிங்கம் சாருக்கு நன்றியை சொல்லிடலாம். இப்போ எங்களுக்காக ஜெயஸ்ரீ பாத காணிக்கை படத்திலிருந்து பூஜைக்கு வந்த மலரேவா இந்த பாடலை ஜானகி அம்மாவின் பாதங்களுக்கு காணிக்கையாக வைப்போம். மலர் கொள்ள வந்த தலைவாவா, மனம் கொள்ள வந்த இறைவாவா, கையோடு கொண்டு தோளோடு சேர்த்து கண்மூட வந்த கலையேவா, பூஜைக்கு வந்த மலரேவா, பூமிக்கு வந்த நிலவேவா, கையோடு கொண்டு தோளோடு சேர்த்து கண்மூட வந்த கலையேவா. சூப்பர், அழகான பாடல்கள் பாடினீங்க, மிக்க நன்றி. அண்ட் கிரீஷ் உங்களுக்கும் நன்றி. ரொம்ப அழகான பாடல், குறிப்பாக இந்த ஆட்டுக்குட்டி முட்டை ஈட்டு இதெல்லாம் வந்து அவ்வளோ அழகா பாடினீங்க, மிக்க நன்றி. நேர்களே, இன்னைக்கு நம்ம நிகழ்ச்சி பார்த்தீங்கன்னாக்கா ஜானகி அம்மா தி லெஜெண்டரி சிங்கர் அவங்களுக்கான ஒரு அற்புதமான ட்ரிபியூட் நிகழ்ச்சி, இந்த இன்னிசை அரசி சிறப்பு நிகழ்ச்சி. நிச்சயமா நீங்க எல்லாரும் மகிழ்ந்திருப்பீங்கன்னு நாங்கள் நம்புறோம். நாங்கள் ஏற்கனவே சொன்னதை திருப்பியும் சொல்றேன். இந்த உலகத்துல வந்து இசை என்பது நிலைத்திருக்கும் வரை ஜானகி அம்மா ஒவ்வொருத்தருடைய உடல் உயிர்க்குள்ள கலந்து இருப்பாங்க அப்படிங்கிறது தான் உண்மை. மீண்டும் இதே போன்ற வேறு ஒரு நல்ல தருணத்தில் நாம் அனைவரும் சந்திப்போம். அதுவரை நன்றி, வணக்கம்.